ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலிருந்து கார்த்திகா. காளையார் கோவில் போயிருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா காளையார் கோவில் போயிருந்தா நம்மளுடைய மருது சகோதரர்கள் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. காளையார் கோவில் எழுந்து நிக்கிற மிகப்பெரிய கோபுரத்துல பெரிய கோபுரம் பெரிய மருது, சின்ன கோபுரம் சின்ன மருது. அங்க இருக்கிற இரு கோபுரங்களை போலவே இரண்டு தென்னை மரங்கள், இரண்டு தென்னை மரத்துல ஒன்று பெரிய மருது, ஒன்று சின்ன மருது. நீங்க பாருங்க, பெரிய மருது சின்ன மருது போல இரண்டு கோபுரங்களும், பெரிய மருது சின்ன மருது போல இரண்டு தென்னை மரங்களும் அங்கே இருக்கும். நம்மளுடைய மருது சகோதரர்கள் அங்கே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தின் மிகப்பெரிய வீர சகாப்தம் நம்மளுடைய மருது சகோதரர்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின நம்மளுடைய வேலுநாச்சியாரும் நம்மளுடைய மருது சகோதரர்களும் மிக சிறப்பு மிக்க ஆளுமைகள். மருது சகோதரர்களை சிறை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? நம்மளுடைய காளையார் கோவிலை இடிக்க முற்பட்டதுதான். நம்மளுடைய காளையார் கோவில் கோபுரத்தை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே மருது சகோதரர்கள் எதுக்கும் அஞ்சல. நீ கோபுரத்தை இடிக்க போறியா? நான் என்னையவே உனக்கிட்ட தர்றேன், என் மக்களுக்காக என் உயிரை உனக்கிட்ட பணயம் வைக்கிறேன், நீ என்ன என்னைய தேடி பிடிக்கிற, நானே வர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னையே அர்ப்பணிச்சவங்க மருது சகோதரர்கள். மக்கள் மேல வச்சிருந்த பற்று எப்பேற்பட்ட பற்று பாருங்க. தன்னுடைய உயிரையே பணயம் வைத்த மருது சகோதரர்களுடைய இந்த வீர சகாப்தம், மருது சகோதரர்களுடைய இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு எங்கேயாவது நீங்க பார்த்திருக்க முடியுமா? கோவில் மேல வச்சிருந்த பற்று உண்மையா அவங்க தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த நாட்டுக்காக. காளையார் கோவிலில் இருக்கும் இரண்டு கோபுரங்கள் நம் மருது சகோதரர்களின் இரண்டு உருவங்கள். அதை நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. வருங்கால சந்ததியினருக்கும் நீங்க இதை சொல்லுங்க. பாய்.